ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவும் நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கார்த்திக் வந்து பிரியா கிட்ட வந்து லவ்வை சொல்கிறேன்னு போனோம். இல்லை கௌதம் அது என்னாச்சுன்னு வந்து நம்ம வந்து கார்த்திக் கிட்ட வந்து கேட்கவே இல்லை. அவன் வந்து என்னன்னு தெரியல, வந்ததுலேருந்து வந்து ரூம்லேயே வந்து இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது பார்த்தீங்கன்னா சரி வா போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து போய் பார்க்குறப்ப நம்முடைய கார்த்திக் வந்து அழுதுகிட்டு வந்து இருக்காங்க. நம்முடைய கார்த்திகை பார்த்து என்னடா கார்த்திக் எதுக்காக வந்து அழுதுகிட்டு இருக்கா, சரி பிரியா கிட்ட வந்து லவ் சொல்கிறேன்னு போனேன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கார்த்திக் கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் வந்து போயின்ற மாதிரி வந்து சொல்லி நான் வந்து பிரியா கிட்ட வந்து லவ்வை வந்து சொல்ல வந்தேன், ஆனால் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பிரியா வந்து இன்னொரு நாளைக்கே வந்து உங்கள் வாயால் வந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப வந்து அவன் மேலே வந்து ஸ்லிப்பாகி வந்து விழுந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போன இந்த அஞ்சலி வந்து அதை வந்து பார்த்துட்டு பெரிய பிரச்சனையை வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படுத்திட்டா. அதுவும் போக பிரியாவை வந்து ரொம்பவுமே வந்து கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி வந்து பேசிட்டா. நான் இருக்க வரையும் உன்னை வேறு யாரும் வந்து கல்யாணம் பண்ண விட மாட்டேன், உனக்கு வந்து கடைசி வரைக்கும் நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லிட்டு பிரியா வந்து ஒரு வேசி மாதிரி வந்து பட்டம் கட்டிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக நான் அவ்வளோ பேசியிருக்கேன், அவளை வந்து சும்மாட விட்டு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவளை வந்து நான் அடிக்க வந்து கை வாங்கினேன், ஆனால் வந்து அங்கே பொதுமக்கள்லாம் இருந்தாலும் அவளை வந்து அடிக்கலை, ஆனால் வந்து நான் வந்து சொல்லிட்டு வந்துட்டேன் உனக்கு என்னடி நான் வந்து யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணால் உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு சொன்னதுக்கு அதுவும் வந்து பார்த்துடலாம், உன் வாழ்க்கையில் வந்து நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டா. என் வாழ்க்கையிலே நல்ல இப்போ தான் வந்து ஒரு சந்தோஷம் வந்து வருதுன்னு பார்த்தேன், அதுவுமே வந்து ஆண்டவனாக வந்து இந்த அஞ்சலியை விட்டு கெடுத்துட்டா. இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரியாவுமே வந்து என்னை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டா, உண்மையை வந்து சொல்லாத மறைச்சிட்டா அப்படின்ட்டு கோபமாக போயிட்டா. அதுவும் போக இந்த அஞ்சலி அடிச்சதில் கண்ணை வேற வீங்கிச்சு, என்ன பண்ணாலும் தெரியல, வீட்டில் வந்து என்ன பதில் சொன்னாலும் தெரியல அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய கார்த்திக் வந்து சொன்னது பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் கேளுக்காவுக்கும் பயங்கர ஷாக்காக வந்து இருக்குங்க. இந்த அஞ்சலி வந்து இவ்வளோ விஷயம் வந்து பண்ணியிருக்காளா, இப்படி வந்து சவால் விட்டு இருக்காளா அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவுக்கும் கௌதமுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷம். நம்ம வந்து எது நடக்கணும்னு நினச்சோமோ அது வந்து சிறப்பாக வந்து நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலுமே இந்த அஞ்சலி வந்து இவ்வளோ வந்து சவால் விட்டுக்கிறாளே கார்த்திக்கிட்ட, அந்த இடத்துல வந்து காலில் விழுந்து கெஞ்சுவான்னு எதிர்பார்த்தோம், இதெல்லாம் நடக்காது போயிடுச்சே. ஒரு வேளை வந்து இந்த அஞ்சலி வந்து கடைசி வந்து திருந்தவே மாட்டாளா, இப்படியே தான் வந்து இருந்துருவாளா, நம்ம தான் வந்து அவள் திருந்துவான்ற வாய்ப்பை வந்து கொடுத்து நம்ம வந்து பிரியாவும் வந்து ஏமாற்றிட்டு இருக்கோமா, சைலண்ட்டாக வந்து பிரியாவுக்கிட்டே வந்து கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்டுடலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஆனால் இப்போ எடுக்கிற முடிவு தாங்க அது சரியான முடிவு. இந்த அஞ்சலிக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸை வந்து அனுப்பி லீகலாக வந்து டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு நம்முடைய பிரியாவும் நம்முடைய கார்த்திக் வந்து சேர்த்தி வச்சாங்கன்னா உண்மையிலே சொல்ல போனால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அவங்கவுங்க சந்தோஷமாக வந்து இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து இந்த அஞ்சலி திரும்பவும் வந்து உள்ளே வந்தாலும்னா கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையுமே வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படும். இதை வந்து நம்முடைய கௌதம் இலக்கியம் வந்து மனசில் வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இப்போ வந்து ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியை வந்து வீட்டை விட்டு தொடுத்துறாங்க. அதே வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த அஞ்சலி வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் கௌதமும் இலக்கியம் வந்து வீட்டை விட்டு வர நிலைமை வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்குதாங்க சொல்ல முடியும். அந்த நேரத்தில் நம்முடைய கார்த்திக் கூட வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வரப்போகிற எபிசோட் இப்படி தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.